ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியலில் என்னடா நம்ம சேரனா இப்படியெல்லாம் நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஏன் இதை கண்ணில் பார்த்த நம்ம நிலாவுக்கே என்ன அண்ணன் இப்படியெல்லாம் பண்ணுறாரு, இப்படியெல்லாம் கூட பண்ணுவாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வாயை பொழுந்து பார்த்துட்டு இருக்காங்க. சரிங்க, என்ன சம்பவத்தை செஞ்சார் நம்ம சேரன் அப்படின்னு பார்த்தாக்கா, சந்தாவுக்கும் நம்ம சேரனுக்கும் நல்லபடியாக அவங்க நினச்ச மாதிரி நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சிருச்சு. அங்கே இருக்கிற எல்லாருமே ஹாப்பி அப்படின்ற மாதிரி எல்லாருமே ரொம்பவும் சந்தோஷமாக இருக்கிறாங்க. இப்போது நம்ம சேரன் என்ன பண்ணுறாங்க, நம்ம சோழன்கிட்ட போயிட்டு, சோழா, சந்தா அவங்க சொந்தக்காரங்கிட்ட பேசிகிட்டு இருக்கு, நான் சந்தா கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும், நீ போய் சந்தா கிட்ட போய் சொல்லு அப்படின்ற மாதிரி நம்ம சேரன் சொல்லிவிட நம்ம சொல்லணும், அண்ணி அண்ணா உங்ககிட்ட ஏதோ தனியாக பேசணும்னு சொல்கிறாரு, நீங்கள் அவர்கிட்ட போய் பேசிவிட்டு அப்புறம் அவங்க சொந்தக்காரங்கிட்டலாம் போய் பேசுங்க அப்படின்ற மாதிரி நம்ம சோழன் ஜாலியாக சொல்ல, ஓஹோ எங்கே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு நம்ம சந்தாவும் என்ன பண்ணுறாங்க, அந்த ரூமுக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தாக்கா நம்ம சேரன் செம மூடில் இருக்கிறாரு. எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாமல் நம்ம சேரன் ஒரு நிமிஷம் பேசிகிட்டு இருக்காங்க. சந்தா, நான் இது நினச்சி கூட பார்க்கல, உனக்கும் எனக்கும் நிச்சயதார்த்தம் நடக்கும், அதுவும் உங்கள் அப்பா அம்மாவோட சம்மதத்தோடு இந்த நிச்சயதார்த்தம் நடக்கும்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்தா கிட்ட சொல்லிட்டு இருக்க. உடனே நம்ம சந்தா என்ன பண்ணுறாங்க, சேரனை கட்டி பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சேரன் என்ன பண்ணுறாங்க, இல்லை சந்தா, இதெல்லாம் நம்ம கனவா இல்லை நினைவான்னு கூட எனக்கு தெரியல, அதனால அதை உண்மையாக பொய்யான்றதை நான் நிரூபித்து பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம சேரன் என்ன பண்ணுறாங்க, சந்தாவோட கண்ணத்தில் ஒரு முத்தம் கொடுக்குறாங்க. அந்த முத்தம் கொடுக்குற நேரம் பார்த்து தான் நம்ம நிலா என்ன பண்ணுறாங்க, டோரை திறந்து அண்ணனும் சந்தாவும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டோரை திறந்து பார்க்குறாங்க. உடனே நம்ம நிலாவுக்கு ஒரே ஷையாக போயிடுச்சு, அவங்களுக்கு ஒரே வெக்கமாக போயிடுச்சு. என்னடா இது, இவங்க ரெண்டு பேரும் தனியாக இருக்கும்போது நாம வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அதே வேகத்தோட போகிற நம்ம நிலா என்ன பண்ணுறாங்க, நேராக சோழன்கிட்ட போகிறாங்க. சோழன் அந்த ரூமில் தனியாக இருக்கிறாங்க. சோழா, அங்கே என்ன நடந்துச்சு தெரியுமா, அங்கே என்ன நடந்துச்சு தெரியுமா, அவர் என்ன பண்ணார் தெரியுமா அப்படின்ற மாதிரி நம்ம நிலா பேசிகிட்டு இருக்காங்க. நிலா பொறுமையாக இரு, என்ன நடந்துச்சு, ஏன் இவ்வளோ பதட்டப்படுற அப்படின்றாங்க. இல்லை, சேரன் அண்ணா சந்தாவுக்கு முத்தம் கொடுத்துட்டாங்க, அதை நான் பார்த்துட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம நிலா சொல்கிறாங்க. என்னது, முத்தம் கொடுத்துட்டாரா, எப்படி கொடுத்தாரு, என்ன நிலா நீ சொல்கிறது உண்மையா, நம்ப முடியலையே, சேரன் அண்ணா முத்தம் கொடுத்தாரு, எப்படி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது உடனே நம்ம நிலா அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்படி தான் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் முத்தம் கொடுத்த மாதிரி நம்ம நிலாவும் என்ன பண்ணுறாங்க, சோழனுக்கு முத்தம் கொடுக்க அதை நம்ம பாண்டி பார்த்துடுறாங்க. எப்படி நம்ம நிலா பார்த்தாங்களோ அதே மாதிரி நம்ம பாண்டி பார்த்துடுறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம சோழனும் நிலாவும் பாண்டி பார்த்ததை பார்த்துட்டு இன்னமும் வைக்கப்படுறாங்க. ஆக மொத்தம் இப்போ தாங்க நம்ம ஐயனார் துணை குடும்பத்தில் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் ஒரு களை கட்டுது. இந்த சந்தோஷத்தை கெடுக்க யாராவது வருவாங்களா, அப்படி வந்தாக்கா அவங்கள தடுத்து நிறுத்த போகிறது யார்? ஏன்னா ஒரு பக்கம் நம்ம சேரன் சந்தா இவங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் நம்ம சோழன நிலாவும் இந்த கேப்பை பயன்படுத்தி அவங்களும் சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் பாண்டியோட நிலைமை தாங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எனக்கு அந்த வானதி அந்த டாக்டரு அந்த வானதி பிரச்சனை தான் போயிட்டுருக்கு. பாண்டிக்கு நம்ம வானதி அந்த டாக்டர்கிட்ட பேசுகிறதே பிடிக்கல. அப்படி இருக்கிற சமயத்தில் இப்போ அந்த டாக்டரோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு தனியாக நம்ம வானதி போயிருக்கிறது தான் நம்ம பாண்டிக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டமாக இருக்குது. இது தெரிய வந்தாக்கா நம்ம பாண்டி எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்க, இல்லை வானதி அந்த டாக்டர்கிட்ட இதையோடு நிறுத்திக்கிங்க, நானும் பாண்டி தான் காதலிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லிடுவாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு உங்களுக்கு எதுன்னு கருத்து இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரைக்கும் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, மீண்டும் நாளை சந்திப்போம்.